ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, அதாவது அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தான் தற்பொழுது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. 9 பேர், அதாவது கிரித்தலே இராணுவ ஆயுத புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரி உட்பட 9 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு விட்டார் என்ற என்ன, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் அது இன்னமும் கொலை என்று உறுதிப்படுத்தவில்லை. இதுவரை காணாமலாக்கப்பட்டுள்ளார் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய மனைவி பிரகீத் எக்னலிகோட மனைவி சந்தியா எக்னலிகோட இன்னமும் நீதி கோரி போராடி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நீதிமன்றம் படிகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய நீண்நாள் போராட்டம் இந்த ஆட்சியின் கீழே அந்த போராட்டத்திற்கு காது கொடுத்து கேட்டிருக்கின்ற அரசாங்கம் என்று சொல்லலாம். தனி நீதிமன்றம் அமைத்து வியாழன் அல்லது வெள்ளி, ஒவ்வொரு வாரமும் வியாழன் அல்லது வெள்ளி கிழமைகளில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரகீத் எக்னலிகோடனுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் நேற்றைய தினம் சாட்சியாளராக நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அழுது புலம்பி இருக்கின்றார். நீதிமன்றத்தில் அந்த கூண்டில் இருந்து அவர் சாட்சி வழங்கும் போது அவரை அறியாமலேயே கண் கலங்கி அழுது கொண்டு தான் சாட்சியங்களை வழங்கியிருக்கின்றார். காரணம், இவரிடமும் பிரகீத் எக்னலிகோட பணிபுரிந்திருக்கின்றார். இவருடைய ஒரு இணையதளம் இருந்திருக்கிறது, லங்கா இ நியூஸ். அந்த லங்கா இ நியூஸ் என்ற இணையதளம் இவருடைய தான். இவருக்கு கீழே, அதாவது இவருடைய கோரிக்கைக்கு அமைய பிரகீத் எக்னலிகோட அந்த இணையதளத்துக்கும் செய்திகள் எழுதியிருக்கின்றார். பிரகீத் எக்னலிகோட ஒரு கார்ட்டூனிஸ்ட், ரைட், அரசியல் விமர்சகரும் கூட. அப்போதைய அரசாங்கம் செய்த ஊழல் மோசடிகள் குறித்து பல செய்திகளை அப்பட்டமாக எழுதி வந்த ஒருவர். பல செய்திகளை பயப்படாமல், அச்சப்படாமல் தைரியமாக எழுதி வந்த ஒருவர். ஆகவே தான் அவருக்கு இன்று இந்த நிலை இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அவர் இன்று காணாமல் போயிருக்கின்றார். என்ன நடந்தது என்பது குறித்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது என்னென்ன பேசப்படுது என்று. 2010 ஜனவரி 24 தொடக்கம் 27ஆம் தேதிகளுக்கு இடைப்பட்ட அந்த நாட்களுள் நடந்த பல சம்பவங்களை வைத்துத்தான் சொல்லப்படுகின்றது பிரகீத் எக்னலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார் என்று. கிரித்தலே, கொஸ்வத்த, பத்ரமுல்ல ஆகிய பகுதிகளில் வைத்துத்தான் இவர் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது.